தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல்வேறு மொழிகள்ல நடிகையா திகழ்ந்தவங்க தான் சகுந்தலா. 1970ஆம் ஆண்டு ஜெய்சங்கரோட நடிப்புல வெளியான CIT சங்கர் அப்படிங்கிற படத்துல அறிமுகமானதுனால அதற்கு பிறகு CIT சகுந்தலா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சேலம் மாவட்டம் அரிசிபாளையத்தை சேர்ந்த சகுந்தலா சென்னையில லலிதா, பத்மினி, ராகினி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி வந்த நடன நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று நடனமாடிட்டு வந்தாங்க. அப்போது கிடைத்த அறிமுகங்களின் மூலம் திரையுலகில் நுழைந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக உயரக்கூடிய நடிகர்களை போலத்தான் ஒரு நடன கலைஞராக அறிமுகமாகி அதற்கு பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடித்து கதாநாயகியாக உயர்ந்தாங்க CIT சகுந்தலா. சிவாஜி கணேசன், MGR, ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சிவாஜி கணேசனுடன் நடித்த தில்லானா மோகனாம்பாள், பாரத விலாஸ், வசந்த மாளிகை போன்ற பல படங்கள் காலத்தால் அழியாதவை. தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க CIT சகுந்தலா. சினிமாவில் இருந்து விலகிய பிறகு சீரியல்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு வயது மூப்பு காரணமா பெங்களூர்ல அவங்களோட மகளோட வீட்டுல தங்கியிருந்த அவங்களுக்கு நேற்று, அதாவது செப்டம்பர் 17 நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அவங்க சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்துட்டாங்க. சகுந்தலாவின் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க.